பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால் விடணும், தாவேகாவுக்கு எப்படியாவது இந்த பஞ்சாயத்திலிருந்து விடுபடணும். ஸோ இந்த 3 பேரும் வெவ்வேறு அஜெண்டாவுடன் ஒன்று சேர்கிறார்கள். விஜய் இது நாள் வரைக்கும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இனிமே கொள்கை எதிரியுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளும் நாள் அவருக்கு வரும். அதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது, மிக விரைவில் வரும். தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு சில மாசத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. அதனால நான் அடுத்து வரும் நாட்கள்ல தாவேக்கா கரூருக்கு கிளம்பி போவாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அந்த 41 பேர் குடும்பத்தை நாங்கள் தத்தெடுக்க போகிறோம், படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அதனால் அங்கே போய் அந்த குடும்பங்களிலிருந்து அவர்களுடைய அந்த சென்டிமெண்ட் அலையிலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்த்தி செல்வார். அரசியல் எதிரி எங்களை அழிக்க பார்க்கிறார்கள், அதனால் கொள்கை எதிரியுடன் போய் கூட்டு சேர்றோம், எங்களுக்கு வேற வழி தெரியல, 41 பேர் மரணத்துக்கு நீதி கேட்கிறோம், இவங்களை திமுகன்ற அந்த அரசு தான் கொன்றுச்சு, எங்கள் கட்சிக்காரங்க இறந்து போனவங்கலாம் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை எடுத்த பிறகு, அதை செய்த பிறகு விஜய், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் நயினார் நாகேந்திரன், இந்த கொள்கை தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மேடையில் இருக்க போகும் காட்சி வெகு விரைவில் நாம்